திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக எம்பி கனிமொழி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கனிமொழி ஜல்சக்தி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் பேச மறுப்பு தெரிவித்துள்ளார். செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி இருக்கும் போது என்ன திட்டங்கள் இருக்கு மேடம்? நாடாளுமன்ற கூட்டத்துக்கு 18ஆம் தேதி கூட தான் தகவல் இருக்கு. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிய திரு மாறன் அவர்கள் இருந்த அந்த பொறுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். தொடர்ந்து சிறுபான்மை மக்களை, இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கக்கூடிய வகையிலே, சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை. தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கிறத நீங்க முக்கிய பணியாற்றி பல முக்கிய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். கல்வி கடன் தள்ளுபடி, அதே போன்று நீட் தேர்வத்தில் பல முக்கிய வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ ஆட்சி அமைக்க முடியல. வாக்குறுதிகள் நிறைவேற்ற திமுக என்ன நடவடிக்கை எடுக்கும்? இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீட் தேர்வு தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு கண்கூடாக எத்தனை குழப்பங்கள், எத்தனை மாணவர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத கண்கூடாக நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். அதே போல ஆமா, கல்வி கடன் ரத்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா மாற்றங்கள் வராது அப்படிங்கறதும் நிச்சயம் இல்லை இல்லையா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.